Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. கோரேசின் மேல் தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்தார். கோரேஸ், இந்த கோரேஸ் என்றால் ஆங்கிலத்தில் சைரஸ் என்று இருக்கிறது. சைரஸ், கிங் சைரஸ். இந்த கோரேஸ் ராஜா ஒரு பிரஜாதி ராஜா. அவருக்கு தேவனை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த கோரேஸ் என்ற ராஜா பாபிலோன் தேசத்தில், நீங்கள் வாசியுங்கள் 10ஆம் அதிகாரம் தானியேல் 1ஆம் வசனத்தில், இந்த கோரேஸ் ராஜா காலத்தில் தானியேல் அங்கு இருக்கிறார். இந்த கோரேஸ் ராஜா ஒரு பெர்சிய ராஜா, பெர்சியன் கிங். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே, போதும் 3ஆம் வருஷத்திலே, உடனே கீழே பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அப்போ இந்த கோரேஸ் என்ற ராஜாவை பற்றி 30 முறை வேதத்தில் வருகிறது, 30 times. கவனமாய் கவனியுங்கள், உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஆண்டவருடைய வல்லமையை. நான் இதை தியானிக்கும் போது தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இந்த ராஜா பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஏசியா 45:1 ஏசியா தீர்க்கதரிசி மூலம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. எப்போ அப்படின்னா, இந்த ராஜா பிறப்பதற்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 200 வருஷத்துக்கு முன்னால். அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ராஜாவுக்கு தெரியாது, ஆனால் இவரை பற்றி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காருலாம் தெரியாது. ஆண்டவர் ஏன் இவரை தெரிந்து கொண்டார் என்றால், பாபிலோன் தேசத்திலே யூதர்கள் போய் அடிமையாக இருக்கிறாங்க. யூதர்கள் போய் என்னவா இருக்கிறாங்க? அடிமையாக இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் கூட்டத்தில் தான் தானியேலும் ஒருவர், சாத்ராக் மேஷா இவங்கெல்லாம் அந்த குரூப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த தம்முடைய ஜனங்கள் போய் பாபிலோனில் போய் அடிமையாக இருக்கிறாங்க, அந்த யூத ஜனங்களை விடுதலை ஆக்கணும். உடனே ஏசியா தீர்க்கதரிசி எழுப்பி சொல்கிறாரு, ஒரு ராஜாவை நான் எழுப்புவேன், 200 வருஷம் கழித்து அவன் போய் என்னுடைய யூத ஜனங்களை என்ன செய்யணும்? பாபிலோன்லேருந்து விடுதலை ஆக்கணும். அதுக்கு நீ உன் வாயில் வார்த்தையை போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐசாயா prophesied about King Cyrus. இந்த கோரேஸ் ராஜாவை பற்றி என்ன செஞ்சார்? தீர்க்க தரிசனம் உரைத்தார். கவனியுங்கள், தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசன ஆவி நம்முடைய சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய சபையில் தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது. தீர்க்க தரிசனம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு வருஷங்களே கிடையாது, வருஷங்களே கிடையாது. அப்போது ஆனால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை பார்த்து கர்த்தர் ஊழியர் மூலம் 10 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருப்பார். எல்லா வார்த்தையும் நிறைவேற்றுவா. கடந்த 3 வாரத்திற்கு முன் ஒரு வெளி ஸ்டேட்லேருந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு குடும்பத்தினர் பேசினார்கள். கட்டுகளை உடைக்கிற ஜபத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் வந்தார்களாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதல்ல உனக்கு 25,000 ரூபாய், அப்படி லோ சேலரியில் தான் உனக்கு வேலை கிடைக்கும் தம்பி, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருப்பார், சில வருடங்களில் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறார். போயிட்டாங்க அவங்க. ஒரு மற்ற சபை மக்கள் போய் அப்படியே போய் ட்ராவல் பண்ணி திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தா 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, 2.5 லட்ச ரூபா சேலரி, நல்ல வசதி. அவங்க தொலைபேசியில் அழுது கொண்டு சொன்னார்கள், கர்த்தர் சொன்னதை 4 ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றினார். நிறைவேற்றுவாரா? நம்புறீங்களா? யாருடைய வார்த்தையை நம்பணும்? ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யாகவே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. உங்கள் குடும்பத்தை பற்றி, சுகத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, வருங்காலத்தை பற்றி என்ன சொல்கிறாரோ அதை யார் செய்வார்? கர்த்தர் அப்படியே செய்வார். அவர் யார்? சர்வ ஹல்லேலூயா. அதனால் ப்ராஃபட்டிக்கல் ஹீலிங் அப்படின்னு இருக்குது. தீர்க்க தரிசனத்தில் சுகம் இருக்குது. அந்த ப்ராஃபட்டிக்கல் ஹீலிங்கை நீங்கள் பெற்ற பிற்பாடு அந்த ப்ராஃபட்டிக்கல் ஹீலிங்கை நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால் இதெல்லாம் நம்முடைய ஊழியத்தில் நமக்கு கொடுத்த கிருபை. ஆகவே இந்த குறிப்பிட்ட ராஜாவை பற்றி 200 வருஷத்துக்கு முன்னால் யார் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? ஏசாயா சொல்கிறார். இந்த ராஜாவுக்கே தெரியாது எதற்காக அந்த தீர்க்கதரிசனம், எதற்கு ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறாருன்னா, யூத ஜனங்களை விடுதலை ஆக்க. ஹல்லேலூயா. பாபிலோன்லேருந்து யூத ஜனங்கள் விடுதலையாகி போய் யாருடைய ஆலயத்தை கட்டணும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுக்கு மட்டும் தேவன் கொடுக்கிற வேலை, தொழில், ஆசீர்வாதம், வல்லமை எல்லாம் எதுக்கு அப்படின்னா, 1 தேவனுடைய ஜனங்களை விடுதலையாக்கணும், 2வது தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். அப்படிப்பட்டவங்களுக்கு யாருடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார்? தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுப்பார். ஹல்லேலூயா.
அதனால் இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருப்பீங்க, அந்நியவாசெல்லாம் பேசுவீங்க, வரங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஜனங்களை ஒன்று விடுதலை ஆக்கணும். அப்படின்னா யாரையாவது ரட்சிக்கப்பட வச்சு சபையில் ஜனங்களை சேர்த்து கொண்டிருக்கணும், ஜனங்களை விடுதலை ஆக்கணும். ரெண்டாவது, யாருடைய ஆலயத்தை கட்டணும்? அதற்கு தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். நீ ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை வச்சு நீ மட்டும் வாழ்ந்து விட முடியாது. இந்த கோரேஸ் ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தோல்வி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம போறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்துருவாங்க, வல்லமையை இழந்துருவாங்க. ஆனா இந்த ராஜா தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் கர்த்தருக்காக காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா. அந்த பாபிலோன் ராஜாலாம் பயங்கரமான, அந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தாலவா, இன்னொரு பெல்சாசார் அப்படின்லாம் இருக்கிறார்ல, வருஷத்திலே பெல்சாசார் என்று பெயரிடப்பட்ட பெல்தேஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா இருக்கிறார், தரியு ராஜா. இப்படி வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான ராஜாக்கள் அந்த பாபிலோன் தேசத்தை, 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க, மேதியனாகிய தரியு அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். அது மாதிரி 2ஆம் அதிகாரத்தில் தானியேல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த பாபிலோன் தேசத்தில் பல ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். 1ஆம் அதிகாரம் தானியேல் 1 அங்கே 1வது வசனத்தில், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகத்நேச்சார். பாருங்கள், அநேக ராஜாக்கள் பாபிலோனை ஆளுகை செய்கிறார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் யாரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை எழுப்பி யாரை விடுதலையாக்குகிறார்? யூத ஜனங்களை விடுதலையாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வேணும் அப்படின்னா, நீங்க தேவனுக்காக நீங்க கிரியை செய்தீங்கன்னா யாருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வரும்? தேவனுடைய வல்லமை. அதே நேரத்தில் நீங்களும் உயர்ந்திருப்பீங்க. இந்த நீங்க சரித்திரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜா இந்தியா வரைக்கும் வந்திருக்கிறார், கேஞ்சஸ் வரைக்கும், கங்கை நதி பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கிறார். அந்த காலத்தில் 550 கிறிஸ்துவுக்கு முன்னால அவ்வளோ உலகம் முழுவதும் பல ராஜ்யங்களை தன் கையில் வசப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பல தேசங்களில் போய் பொண்ணு வெள்ளி தங்கங்களை எல்லாம் கொண்டு போயிருக்கிறார். யாருடைய அபிஷேகம் அவர் மேல இருந்ததுனால. ஆனா அந்த அபிஷேகம் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாபிலோன்ல அடிமையா இருந்த 40,000 யூதர்களை அந்த ராஜா விடுதலை ஆக்கி போய் வாசி எஸ்ராவின் புஸ்தகம், கோரேஸ் ராஜா விடுவித்த அந்த ஜனங்கள், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நாம் அங்கே பார்த்தால், ஆண்டவர் இந்த ராஜாவை கொண்டு தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, பாருங்க, இந்த கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. அந்த ராஜா சொல்லுகிறதை கவனியுங்கள். ராஜா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார்? பூமியின் கொடுத்தார். யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார்? ஏன் ஒரு மனிதனுக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார்? ஏன் தேவன் தம்முடைய அக்கினி அவன் மேல் போடுகிறார்? ஆம், என் வாழ்விலே தேவன் என்னை அழைத்து என் மேல் ஒரு அபிஷேகத்தை போட்டார். அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேக ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. God has a purpose in an anointing. ஆகவே தேவன் ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆள் மேல போடும்போது தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் கைவிதிங்க. அபிஷேகம், கையசத்துங்க. அபிஷேகம் என்றால் சொல்லுங்க, சக்தி, வல்லமை, செயல்படுத்துகிற திறமை, கையசத்து ஞானம், கிருபைகள், அதெல்லாம் அபிஷேகத்துக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு முட்டை என்று எடுத்தால் மஞ்சக்கரு, வெள்ளக்கரு எல்லாம் இருக்குது. அதுபோல தேவனுடைய அபிஷேகத்தில் ஞானம் இருக்குது, வல்லமை இருக்குது, கிருபை இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது. அதை பின்னாட்களோடு நான் பேசி கொண்டிருப்பேன். அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அபிஷேகம். அதனால தான் அந்நிய பரிசுத்தாய் பெற்றுட்டு அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த அந்நிய பாஷை நீங்க பேசி யாருடைய அபிஷேகத்தை எடுக்கணும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றால் உனக்கு ஞானம் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும், கிருபைகள் கிடைக்கும். நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு யார் பலன் தருவா? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே நம்ம இருந்துகிட்டோம். ஆனா
நீங்க யாரிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெறணும்? தேவனிடத்திலிருந்து ஒரு அபிஷேகம். ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்றால் யாருக்காக நீங்க கிரியை செய்யணும்? கர்த்தருக்காக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால சபையில சிலருக்கு ஜெப கிருபை கர்த்தர் கொடுத்தாருன்னா, நல்ல சபையில நீங்க ஜெபம் பண்ற வரைக்கும் அந்த கிருபை இருக்கும். சபைக்கு ஜெபம் பண்றதுன்னு நீங்க நிறுத்திட்டீங்க, அந்த கிருபை ஒன்று விட்டு போயிடும். அந்நிய பாஷை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஆற்று மக்களை ஆதாயம் பண்ணுகிற கிருபை சிலருக்கு இருக்கும். நல்லா செஞ்சுட்டு இருப்பீங்க, பிறகு அதை விட்டுருவீங்க, அது உங்களை அழியாமலே போயிடும். அப்புறம் அந்நிய பாஷை மட்டும்தான் இருக்கும், அபிஷேகம் இருக்காது. அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைனாலே நிறைய பிரச்சனை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அபிஷேகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அபிஷேகம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அபிஷேகம் இருந்தால் ஞானம் இருக்கும், அபிஷேகம் இருந்தால் கிருபை இருக்கும். அபிஷேகம்னா ஞானமே இருக்காது, புத்தி போயிடும், அறிவு போயிடும், சுகம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், பணம் போயிடும், எல்லாம் போயிடும். பேருக்கு தான் எல்லாமே இருக்கும், நிம்மதியே இருக்காது, அவ்வளோதான். ஆனால் அபிஷேகம் இருந்தால் எல்லாமே எங்கள் உள்ள இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட சரி, இப்போ இங்கே கூட ஒரு ஊழியத்தில் எங்கள் கூட இருப்பாங்கன்னா, இந்த ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். சண்டே ஸ்கூல் டீச்சரோ அல்லது ஒரு பிரேயர் லீடரோ ஒரு உதவி ஊழியரோ, அப்படி நீங்கள் இங்கே இருக்கும்போது இந்த சபைக்குரிய அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் இருக்கும். அதனால தான் இன்றைக்கு அநேகர் இங்கே இருக்கும்போது வல்லமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவங்க பாட்டுக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. ஊழியம் செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அந்தந்த இடத்துக்குரிய அபிஷேகம், அந்தந்த வேலைக்குரிய அபிஷேகம் என்று இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் கட்டுகிற நல்ல இன்ஜினியராக இருப்பாங்க, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் அவங்க சரியாக தேவனுக்கு கிரியை செய்யாமல் அதை இழந்துருவாங்க, அவ்வளோதான். அபிஷேகத்தை இழந்து நீ தேவனுடைய வல்லமை இழந்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி போயிடும், ஃபினான்சியலி யூ வில் பி ட்ரவுன், அவ்வளோதான். ஹெல்த் போயிடும், எல்லாமே போயிடும். அபிஷேகத்தை இழந்து விட்டால் பணம் போயிடும், செல்வங்கள் போயிடும், அந்தஸ்து போயிடும், டிகிரி போயிடும். பேர் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்ஜினியர்னு, ஆனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அபிஷேகம் இருந்தால் தேவ மதிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அபிஷேகம். இந்த பிரஜாதி ராஜாவுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? இந்த வசனத்தில் வாசிக்கிறதுல, ஒன்று யூத ஜனங்களை என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். ரெண்டாவது எதை கட்டணுமா? ஆலயத்தை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ கூட நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்குரிய அபிஷேகத்தை கொடுத்து, அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வந்து தொழில் வித்தியாசமாக மாறிடும். ஆனால் அந்த அபிஷேகத்தை வைத்து தேவனுடைய ஆலயத்திற்காக ஏதோ ஒன்றை செய்து, தேவனுடைய நாமத்துக்காக ஒன்றை செய்து கொண்டிருந்தால் உண்மையில் அந்த தேவனுடைய அபிஷேகம் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் மேலே இருந்துச்சுன்னா எல்லார் மேலே என்ன கிடைக்கும்? தயவு. இந்த ராஜா எங்கே போனாலும் யாருமே ஒன்றும் அவரை செய்ய முடியாது. எந்த கதவையும் திறப்பார், என்னவும் பண்ணுவார். எந்த ராஜாவை சப்டியூ பண்ணவே முடியாது, ஒன்றுமே முடியாது. அதனால தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியம். அப்போ எதற்காக உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தை வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். எதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து அதை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் இருக்கும், அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு பாஸ்டரல் அபிஷேகம் கிடையாது, எல்லாருக்கும் பாடுகிற அபிஷேகம் வந்து விடாது, எல்லாருக்கும் இசை வாசிக்கிற அபிஷேகம் வந்து விடாது, ஒரு மீடியாக்குரிய அபிஷேகம் எல்லாருக்கும் வந்துடாது. அந்த அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கிடணும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு அனாயிண்டிங். ஆனால் அதில் நீங்கள் கவனமாக இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உலகத்திலேயும் நீங்கள் உயர்வீங்க, இதுலேயும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு மிஷன், ஒரு ஊழியத்தை வச்சிருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செய்வார். சும்மா ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு இப்படி நடத்துங்கன்னு தான் சும்மா தான் சொல்லுவார் பாஸ்டர். சின்ன வேலை தான், நீங்கள் அதை அலை தட்டிட்டு அசால்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சிருங்க உங்களை கொண்டு புல்பீட்டில் நேராக விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. முடியாது. அவர்களுக்கு இந்த ஃபேன் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்குதா, அதுக்குரிய அனாயிண்டிங், ஆனால் அதுக்குரிய வேல்யூ இருக்குது, அதற்குரிய கெப்பாசிட்டி இருக்குது. இதே போல தான் சபையில் ஒவ்வொருத்தருக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருப்பார். நீங்கள் அதிலே செயல்படும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் கொடுக்கிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அபிஷேகம் யாருடைய சொத்து? தேவனுடைய சொத்து. ஏதோ உன்னுடைய பர்சனலாக யூஸ் பண்ணி அதை நீ ஒன்று அழித்து விட முடியாது. அதனால தான் சபையில் உள்ள சிலர்லாம் அப்படியே 10 வருஷம் அமைதியாக இருப்பாங்க, ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. சும்மா வருவாங்க போவாங்க, 10 ரூபா காணிக்க கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு உயர்வு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு லக்கு இருக்கணும்.
ஒரு நோக்கம் இருக்கணும். ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த ஆலயத்திலிருந்து தேவனுக்காக ஏதாவது ஆலயத்தை கட்டணும், ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்யணும். சிலர்லாம் இழுத்து கொண்டு வச்சு ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்னாலும் அப்படியே டம்மி மம்மி மாதிரி இருந்துட்டு போயிடுவான். இவங்க நினைப்பாங்க பாஸ்டருக்கு அதை வேலை செய்யலை. நீ ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தா அதுக்குரிய அபிஷேகம் மேல வரும். அந்த அபிஷேகம் வந்தா அந்த அபிஷேகம் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தோடு தேவனுடைய வேலையை செய்யலாம், உலகத்தின் வேலைகளையும் வல்லமையா செய்யலாம். ஆமென். ஒரே அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்காகவும் கிரியை செய்யும், உலகத்துல உனக்கும் அது வல்லமையா இருக்கும். ஆனா அந்த அபிஷேகத்தை நீ தேவனுக்கு நீ கிரியை செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யாது, வேலை செய்யவே செய்யாது. ஒன் அனாயிண்டிங், பட் இட் இஸ் கிவன் ஃபார் அ பர்பஸ், ஒரு நோக்கத்தை. அதனால நீங்க பாருங்க, ஊழியம் செய்கிற எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. சபைகளில் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். கைவித்தி எல்லாம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஊழியக்காரங்க உங்களை கண்டுபிடிச்சு, உங்கள் தாளத்தை கண்டுபிடிச்சு ஒன்று சொன்னாங்கன்னா அதை ஹானர் பண்ணணும். ஹானர் இட். சின்ன வேலையாக இருக்கலாம், அது பெரிய வேலையாக இருக்கலாம், அதற்குரிய அபிஷேகம் மேலே வந்துருச்சுன்னா அந்த அபிஷேகம் மீதி காரியங்களை செய்து முடிச்சிடும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உனக்கு ஞானத்தை கொடுத்து இன்டர்வியூவில் பாஸ் பண்ண வச்சிடும். அந்த அபிஷேகம் உனக்கு ஒரு ஃபேவரை உண்டு பண்ணிடும். யாரோ உனக்கு தயவு பண்ணுவாங்க. தேவன் கொடுக்கிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்க, அல்லது ஒரு சின்ன ஊழியத்தை கவனித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஊழியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஆலயத்தின் கதவுகளை கூட திறந்து வச்சுட்டு இருக்கலாம். ஆலயத்துக்கு ஒரு நல்ல குடிநீர் இருக்கிறதா பார்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன காரியம். இன்னைக்கு சிலருக்குலாம் என்னன்னா, இவங்க ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு விட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்ம செய்யலாம், யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. நீ இல்லைன்னா யாராவது அந்த அபிஷேகத்தை எடுத்து செஞ்சிருவாங்க. அவங்க செஞ்சு எதை வாங்கிட்டு போயிடுவாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரிந்துள்ளலாம், எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும். கையை நல்லா அசைச்சு அது யாருக்காக ஒன்றை செய்ய எல்லாம் கை வைத்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்னால் முடிந்ததை அவருக்கு செய்து கொண்டே இருக்கணும், என்னால் முடிந்ததை கர்த்தருக்காக செய்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. செய்ய செய்ய அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும். ஹல்லேலூயா. செய்ய செய்ய என்ன ஆகும்? ஆமாம். ஒருத்தரை பார்த்து 10 கார் வச்சுருக்காருன்னு நீ பெருமைப்படுறதில்லை. அவர் 10 இடத்துக்கு கூட 10 கார் வச்சுருப்பார். அதுக்குரிய பணத்தேவை யார் சந்திப்பா? கர்த்தர் சந்திப்பார். அது யாருடைய அபிஷேகம்? அது தேவனுடைய அபிஷேகம். அது உனக்கு ஒரு சைக்கிளையே காத்தடிக்க முடியாது, ஒரு காரை மெயின்டைன் பண்ண உன்னால முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் எதையும் செய்யவே முடியாது. உலகத்தில் உள்ள அபிஷேகம் வேற, தேவனுடைய அபிஷேகம் வேற. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள பணக்காரன் வேற, உலகத்தில் உள்ள இன்ஜினியர் வேற, உலகத்தில் உள்ள டாக்டர்ஸ் வேற, உலகத்தில் இருக்கிற ஆபீசர்ஸ் வேற, தேவனுக்காக நிற்கிறவர்களை வேற. கைவைத்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை அபிஷேகம் பெற்ற டாக்டர்ஸ் அங்கங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை இன்ஜினியர்ஸ் அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க தெரியுமா? கடந்த நாட்கள் மதுரையில் ஒரு இன்ஜினியர் வந்திருந்தார். அவர் 200 கோடிக்கு கவர்மெண்ட்லாம் எடுத்து அவர் பாரு செஞ்சுட்டே இருக்கிறார். இப்போ நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் புது வேதாகம கல்லூரி 200 கோடிக்கு கட்ட போகிறாங்க. அவர் நேற்று ஒரு பிளானை போட்டு காமிச்சார். நான் லைஃப்ல அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் போட்ட படத்தை பார்த்ததே கிடையாது. ஒரு கர்நாடகா மேன், வெரி சிம்பிள், நம்ம பிரதரை விட குட்டியாக இருக்கிறாரு, ஆனால் அவர் உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்கிற ஒரே வேலை, எல்லா பாஸ்டர்ஸோடையும் அவர் இருக்கிறார், எல்லா ஊழியக்காரோடையும் அவர் இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு சபை, அவருக்குன்னு ஒரு போதகர். அவர் சொல்லார், எங்கள் பாஸ்டர் சொல்லாமல் அந்த ப்ராஜெக்டை என்ன செய்ய மாட்டேன். அவர் சொல்கிறார், ஹைதராபாத்தில் 200 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குது, ஸ்ரீலங்காவில் 200 கோடிக்கு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க சர்ச்சு சண்டே சர்வீஸ் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. கைதட்டு ஆண்டவரை. இன்னைக்கு அவனுக்கு பணம் வந்தா, வசதி வந்தா, ஊழியர்களை தூக்கி போட்டுருவாங்க, சபையை தூக்கி எரிஞ்சிட வேண்டியது. அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை எப்படி பெற முடியும்? எல்லா இடத்துலையும் பெற்றுவிட முடியாது. ஒரு அபிஷேக தைலம், வேதத்தில் பெசலேல் என்பது அபிஷேக தைலம் செய்கிறவன். எல்லா இடத்துலையும் அபிஷேக தைலம் வந்து விடாது. நல்லெண்ணெய் வாங்கணும்னா அதுக்குன்னு செக்கு தனியாக வச்சிருக்காங்களா இல்லையா? அங்கே போனால் தான் என்ன எண்ணெய் கிடைக்குது அப்படின்னா, தேவனுடைய அபிஷேகம் உள்ள திருச்சபைகள் உலகத்திலே உண்டு. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை கொண்டு வருகிற தீர்க்கதரிசிகள் உண்டு, அபிஷேகத்தை கொண்டு வருகிற வல்லமைகள் உண்டு. அப்போ தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியம். You may be an engineer or a doctor, whatever you may be, if you have the anointing of God. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண டீச்சர்ஸ் அவங்க வல்லமை எடுத்தாங்கன்னா பெரிய ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. பிளஸ்ஸிங் ஸ்கூல் இன்றைக்கு இருக்குது. அவர் ஒரு டீச்சர், சாதாரண ஒரு டீச்சர், ஆத்தூர் ஸ்கூலில் ஒரு டீச்சர் அவர், அவ்வளோதான்.
ஆனா எல்லா ஊழியக்காரர்களோடு அவர் இருப்பார், எல்லா சபையிலும் இருப்பார், ஊழியங்களை செய்வார். மோகன் சி லாசரஸ் கூட தான் இருப்பார். நம்ம சபை கூட 15 வருஷம் இருக்கிறார். இன்னைக்கு அவனுடைய ஸ்கூலை போய் பாருங்க, 3 ஸ்கூல், 20,000 பேர் படிக்கிறாங்க. ஏன்? அபிஷேகம். எத்தனை பேருக்கு விளங்குதா? ஆமென் சொல். ஹல்லேலூயா. வல்லமையா இருக்கணுமா உலகத்துல? தேவனுக்காக நீ வாழணுமா? நீ இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்னவும் படிச்சிருக்கலாம். யாருடைய அபிஷேகம் வேணும்? அது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உலகத்துல நீ வல்லமையா மாறிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தேவனை கனம் பண்ணணும், ஆலயத்தை கனம் பண்ணணும், தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். இந்த காலை விளங்குகிறதா? ஏன் இன்றைக்கு உன் தொழில் நஷ்டம்? ஏன் இன்னைக்கு ஒரு வேலை இல்லாம நாம இருக்கிறோம்? ஏன் ஒரு காரியமோட இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை? ஏன் குடும்பத்தில் எல்லாம் நாசம்? பணம் இருப்பது மட்டும் அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு பணம், இன்னைக்கு அநேகர் கவனிங்க. மல்கியா 3:10 கொஞ்சம் எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களோட வர்றேன். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க எப்படின்னு. நம்ம விசுவாசிகள் நிறைய பேர் எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு நான் வாசிக்கிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வந்தால் நீ 100 ரூபாய் கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், 2 லட்சம் கொடுத்தால் 10 கோடி கொடுப்பேன், இப்படி நான் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி இருக்குதா? அப்படியா இருக்குது? பணத்துக்கு பணம் தருவேன்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இங்கே வந்து தசமா காணிக்கு சரியாக கொடுக்குறதெல்லாம் இவங்க நினச்சிக்கிடுவாங்க. பணத்தை கொடுத்தா திருப்பி பணம் தருவார். காட் இஸ் நாட் அ மணி லெண்டர். மணி லெண்டர் கிடையாது. இங்க சொல்றாரு, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் ஆலயத்தில் நீ ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசமபாகங்களை நீ கொண்டு வந்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வேன்? ஆசீர்வாதம்னா என்ன? வேதத்தில் 7 ஆசீர்வாதம் இருக்குது. சுகம், பலன், ஆரோக்கியம், வீடு, வாசல், பிள்ளைகள், சந்ததி, இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். நீ பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன தரமாட்டாரு? அப்படி ஆண்டவர் இங்கே யாராவது நினைச்சு அப்படி தசமாக செலுத்தி, அதான் நீ இன்னைக்கு தோல்வி. உனக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் 5,000 ரூபா கொடுத்தா, 10,000 ரூபா கொடுத்தா, 20,000 வந்தா நத்திங் டூயிங். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுகமாகிய சொத்து. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கேன்சர் ஒரு தடவை வியாதி வந்து 60 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க கேன்சருக்கு. எத்தனை லட்சம்? 60 லட்சம் கேன்சர். ஆனால் நமக்கு வரல. அப்போ எத்தனை லட்ச ரூபா மிச்சம்? உனக்கு 60 லட்சம் மிச்சம். இதுதான் யார் செய்கிற வேலை? புரிஞ்சா நல்லா கையை நல்லா உயர்த்தி. இங்கே யார் வந்து மணி லெண்டர்கிட்ட கொண்டு காசு போடுற மாதிரி நினச்சிட்டு தசமபாகம் போடாதீங்க. சாபம் வந்துடும் எல்லாருக்கும். சாபம். தேவனுக்கு நாம் கொடுப்பதின் மூலம் ஆசீர்வாதங்கள் வரும். இப்போ கையாசிங்க. சுகம், பலன், ஆரோக்கியம், சந்ததி ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், தொழிலில் ஆசீர்வாதம், வியாபாரத்தில் பெருக்கம், எல்லா நன்மையும் வரும். புரிஞ்சாமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நிறைய பேர் புரியாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க, செய்யாமலே இருப்பீங்க. நீ ஆண்டவருக்கு நீ வந்து தசமாலம் செலுத்தாமலே வியாதி வந்துடும். அப்போ நீங்கள் செலுத்த வேண்டிய 5,000 ரூபாய் 50,000 டாக்டர்கிட்ட நீ கட்டிட்டு இருப்ப. அதுக்கு நீ தாராளமாக நீ கட்டுவ, தாராளமாக கட்டுவ. சிலருக்கு இந்த மெடிக்கல்லேருந்து காசு வர்றதுனால ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதையும் உடைப்பார். உனக்கு உன்னை ஃபீல் பண்ண வைப்பார், ஃபீல் பண்ண வைப்பார். அப்படின்னா பணத்தை கொடுப்பதினால் பணத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், பிள்ளைகள் படிப்பு, ஞானம், கிருபை, விபத்துக்களுக்கு உன்னை பாதுகாக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? ஒரு கால் உடைஞ்சா, ஒரு கை உடைஞ்சா சும்மாவா? ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கணும், வீட்டில் கிடக்கணும், கடையில் கிடந்தா அதை 6 பேர் பார்க்கணும். எத்தனை பேர் விளங்கினவங்க மட்டும் ஆண்டவர் எவ்வளோ சோமா வச்சு நல்லா கையை நல்லா உயர்த்தி. எத்தனை விபத்துகளுக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு ஓடுறீங்க, அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, வர்றீங்க, பிள்ளை கூட்டிகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் மதுரைக்கு போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கார் ஆக்சிடென்ட்.
ஒரு பஸ்ஸை பிளாட்ஃபார்மில் ஏற்றி ஜனங்கள்லாம் கவுந்து கிடக்குறாங்க. சுத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு லாரி அப்படியே கவுந்து கிடக்குது, அப்படியே பற்றி எரிக்கிறது டீசல் வழியில். பார்த்தீங்கன்னா பயங்கரம் உலகத்தில். இதற்கெல்லாம் உன்னை பாதுகாத்து, இதான் சொத்து. கைதட்டி ஆர்ப்பரி தேவனை. பணம் கொடுத்தால் பணம் தர மாட்டார், எல்லாவற்றையும் தருவார் அவர். ஹல்லேலூயா. உன் வேலையை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலையில அங்க கிருபை கர்த்தர் கொடுப்பார். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட யாரும் பிரைப் பண்ண முடியாது. 1 கோடிக்கு எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிட்டா நான் 1 லட்சம் கொடு, இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட யாரும் செய்யவே, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் ஆண்டவர்கிட்ட ஒரு லஞ்சம் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டு சிலர் அப்படிலாம் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்காது வேலை ஆண்டவர்கிட்ட. உண்மையான வருமானம், உண்மையான தொழில், உண்மையான வருவாயை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம சபையை தாங்கிறது அத்தனை பேர் ஏழை விசுவாசிகள் தான். அங்கே இருக்கிற காணிக்கிட்டேன்னு தான். காருக்கு வர்றதுனால யாரும் கார் இருக்க நேரம் கொண்டு போட்டுறது இல்லைங்க யாரும். டோன்ட் திங்க் தட். சபையை இன்னைக்கு விதவைகள் நம்முடைய சபையை தாங்குறாங்க, ஏழைகள் தாங்குறாங்க. சில காணிக்கை டின்களை நான் பிரிப்பேன். அந்த காணிக்கை டின்களை பிரித்து என்றோம் நாங்கள். சில நினச்சிக்கிடுவாங்க காரெல்லாம் வந்த உடனே இவங்க கொண்டு போட்டாங்க, ஏதோ 100ல் 5 தான், 100ல் 2 தான். ஆனால் தாங்கிறதெல்லாம் சாதாரண விசுவாசிகளே தாங்கிடுறாங்க, அவ்வளோதான். கர்த்தர்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு என்ன பணம் இருக்காது, நல்ல சுகம் இருக்கும், பிள்ளைகள் படிப்பாங்க, வேலை கிடைக்கும், மேலே வருவாங்க, தேவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். புரிந்தா கைவைத்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினம். இல்லை கடினம், போவாங்க கடினம். ஏன்னா பணம் வந்த உடனே மனிதனை என்ன செஞ்சிருது, பணம் மாத்திருது. பணம் உன்னை பிணமாக மாற்றும். பி கேர்ஃபுல் வித் யுவர் மணி, பி கேர்ஃபுல் வித் யுவர் மணி. பணம் உன்னை பிணமா மாத்திரும், அவ்வளவுதான். தேவன் வரும் பணத்தினால் ஏமாற்றப்படுகிறவர் அல்ல, பணத்துக்கு பணம் தருகிறவர் அல்ல. புரிந்தால் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். என்ன செய்வாரு? எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.